வணக்கம் நண்பர்களே, ஆல்ஃபா நியூமரிக்கில் இப்போ நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த 6th டு த லெஃப்ட் ஆஃப் தி 14th ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் தி அபோவ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ என்ன சொன்னால் சேம் டிரெக்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெஃப்ட்டு அண்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட்டு. ஸோ சேம் டிரெக்ஷன் கொடுத்துருக்க வேல்யூஸை மைனஸ் பண்ணிக்கிட்டு எதில் முடிச்சிருக்காங்களோ அங்கேருந்து தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 14 அண்டு 6. ஸோ 14 மைனஸ் 6 பண்ணுறீங்க. ஆன்சர் உங்களுக்கு 4 and 4 8. ஸோ 8 எங்கே இருக்கணும்னு பாருங்கள், லெஃப்ட் எண்டுலேருந்து பார்க்கணும். கரெக்டுங்களா? சேம் டிரெக்ஷனாக மைனஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது எங்கேருந்து பார்க்கணுன்னா எதில் முடிச்சிருக்காங்க அந்த எண்டு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டாக எஸ் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கணும். 8th ஒன் என்னென்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 தான் நமக்கான ஆன்சர். பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஷன் பி. அவ்வளோதாங்க. சேம் டிரெக்ஷன் மைனஸு, ஆப்போசிட் டிரெக்ஷனாக ஆட் பண்ணிக்கணும். எதில் முடிச்சிருக்காங்களோ அங்கேருந்து செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following the 23rd to the rightன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் 9th. ஸோ 23 and 9 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைட்டு. பாருங்கள், ரைட்டு சேம் டிரெக்ஷன். ஸோ மைனஸ் பண்ணிக்கிறேன். 23 minus 9. ஸோ minus 9 பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 3 அண்ட் அங்கே ஒரு 6 போயிடும். ஸோ 6 போச்சுன்னா 14. எதுலேருந்து பார்ப்பீங்க, லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து பார்க்கணும். எதில் முடிச்சிருக்காங்க, ரைட் ஹேண்ட்லேருந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட்லேருந்து 14th ஒன் பார்க்க போகிறீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. எஸ், ஸோ 14ல் நமக்கு இருக்குது ஹேஷ். நன்றி நண்பர்களே.